தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களும் சந்தேகங்களும் குழப்பங்களும் அண்மை காலமாக நிறைவேறி வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மரணம், இந்த மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஐயத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவருடைய மரணத்திலேயே மக்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான விளக்கத்தை அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் என்பவர் ஒரு கட்சிக்கு சொந்தக்காரர் அல்ல, அவர் ஒரு நாட்டு மக்களுக்கு சொந்தமானவர். இப்போ ஒரு முதலமைச்சருடைய மரணம், அவர் சேர்ந்த நாளிலிருந்து சொல்லப்பட்ட தகவலுக்கும் நடந்ததுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. பேசுகிறாங்க, கையெழுத்து போடுறாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, உப்புமா வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எதுவுமே இல்லாமல் திடீர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அப்போ இடையில் நடந்தது என்ன, என்ன மாதிரியான மருத்துவம் வழங்கப்பட்டது, யாரையுமே பார்க்க அனுமதிக்கவில்லை. கலைஞர் அவர்களும் உடல்நலம் சரியில்லாமல் காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் போன பொழுது நேராக பார்த்தார்கள். இப்போ நாங்கள்லாம் போனோம், அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அறைவரிலையும் போனோம். அங்கே இருக்கிற எல்லாரோடும் பேசணும், எல்லாரோடைய மருத்துவர்களோட, அங்கே தளபதியோட, மற்ற அவருடைய மகள் கனிமொழியோட எல்லாரோடும் பேசி உடல்நலம் குறித்து எந்த தகவல்கள் என்ன நிலைமை எல்லாத்தையும் அறிந்து கொண்டோம். ஆனால் ஒரு முதலமைச்சரை ஆளுநரே சந்திக்க முடியாத நிலை இருந்தது. அவரை பார்ப்பதற்கு ராகுல் காந்தி வந்தார், அவராலும் பார்க்க முடியவில்லை, மத்திய அமைச்சர்களால் பார்க்க முடியவில்லை. அப்படியானால் இவ்வளவு பெரிய தடுப்பு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? இப்படிப்பட்ட ஐயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அது சரியான மருத்துவம் கொடுத்திருக்கலாம், சரியான சிகிச்சை இருந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஐயம் என்று வந்துவிட்டால் அது தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தணும். ஒன்று, இது இடைப்பட்ட காலத்தில் அதிமுக என்கிற அந்த கட்சி அது ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. இப்போ அவர் இல்லாத காலங்களில் அவர் அடுத்த ஆட்சி பொறுப்பிற்கு இன்றைக்கு இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தை தான் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. 2-3 தான் அதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பதவியை பறிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது. அதை சசிகலா அவர்களுக்கு கொடுக்கணும் என்கிற கோஷம் இன்றைக்கு எழுப்பப்பட்டு வருகிறது. இது ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த கட்சியினுடைய தலைமைக்கு செய்யக்கூடிய துரோகமாக இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் வர வேண்டும் என்கிற ஆர்வம், துடிப்பு, அதற்கான வேலைகள், அது உள்கட்சி விவகாரம். அதிமுக என்பது மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சி, அதாவது கேடர்களை விட வாக்காளர்களை கொண்ட கட்சி. மற்ற கட்சிகள்லாம் கேடர்களை கொண்டது. கிராமத்தில் ஒரு பாட்டி யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் ரெட்டை இலைக்கு எம்ஜிஆருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த கட்சின்னு கேட்டால் நான் எந்த கட்சி, சோத்து கட்சின்னுவாங்க. அவங்க அதிமுக கிடையாது, ஆனால் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட கட்சி அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வந்தால்தான் வெற்றி பெற முடியுமே தவிர ஒரு திணிப்பை கொண்டு வருவது என்பது இந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும். அமரர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரையில் ஜானகி அம்மையாரை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் அரசியலுக்கு ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வந்தார்கள், கூட்டங்களுக்கு அனுப்பினாங்க. கடைசி நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் அது வேற கதை. ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அவரால் தனக்கு மட்டும் உதவி செய்யணும், அரசியல் வரக்கூடாது என்று சொன்ன ஜானகி அம்மையாரை அரசியலில் திணிக்கப்பட்டு முதலமைச்சராக்கப்பட்டார்கள். ஆனால் தேர்தல் என்று வந்த பொழுது மக்கள் ஜானகி அம்மையாரை ஒதுக்கினார்கள். அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரால் தான் வெற்றி பெற முடிந்தது. சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் எனக்கு உதவியாயிரு, அரசியலில் தலையிடக்கூடாது நீங்களோ உங்கள் குடும்பமோ என்றுதான் வச்சிருந்தார்களே தவிர அவர்களை அரசியலுக்கு ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு வேக வேகமாக காய்களை நகர்த்துறார்கள் என்பது தெரியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க அனுமதிக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவர் பொறுப்பேற்ற 2-3 வார காலத்தில் அவருடைய நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் வெகுவாக கவரப்பட்டிருக்கிறது. இந்த புயல் வந்த பொழுது அதற்கான நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்ட விதம், அவர் நேரில் போய் பார்த்தது, ஆங்காங்கே அதிகாரிகளை சந்தித்தது, அமைச்சர்களோடு பார்த்தது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய
தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போய் கோரிக்கை வைக்கணும், புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசனுடைய உதவி கேட்கணும்னு சொன்னபோது நீ யார் கேட்கறது, நீ சொல்லி நான் போகணுமா என்றெல்லாம் விமர்சிக்காமல் உடனடியாக டெல்லிக்கு போனது, கோரிக்கை வைத்தது, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு தொடக்கம். முதலமைச்சரை எப்பொழுது ஒன்றாலும் சந்திக்கலாம், கலைஞர் மாதிரி யார் ஒன்றாலும் பேசலாம் என்கிற நிலை வந்திருக்கிறது. அடுத்த 4.5 ஆண்டு காலம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அது இருக்க அனுமதிக்கணும். அதுதான் நாட்டுக்கு, கட்சிக்கு, எல்லாருக்கும் நல்லது. நேற்று தலைமைச் செயலாளர் வீட்டில் மிகப்பெரிய அதிரடி சோதனைகள் நடந்திருக்கிறது. வைத்தியநாதன் என்கிற ஒரு தொழிலதிபர் வீட்டில் சோதனை நடந்து அதனுடைய தொடர்ச்சியாக முன்னாள் மின்துறை அமைச்சர் வீட்டில், முன்னாள் மேயர் வீட்டிலெல்லாம் சோதனைகள் நடந்திருக்கிறது. இதை தாண்டி இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் சோதனை நடந்து இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பல்லாயிரம் கோடிக்கான சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த சொத்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. அல்லது ஒருவேளை மத்திய அரசு இதில் ஏதாவது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா, மாநில அரசை வளைப்பதற்கு முயற்சி செய்கிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடும் சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது.